ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சண்டே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சண்டே. ஸோ ஹஸ்பண்ட் காலையில் டீ மட்டும் குடிச்சிட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவார். வந்து தான் டிஃபன் சாப்பிடுவார். ஸோ அவருக்கு டீ வச்சுட்டு பக்கத்துலேயே குட்டி பையனுக்காக சுடு தண்ணி வச்சுருந்தேன். இந்த தண்ணி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு வேலையாக குட்டி பையனுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு தனியாக ஒரு சொம்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இன்றைக்கி ஃபுல் டே இந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணிக்குவேன். டீ போட்டு கொடுத்தேன். குடிச்சிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டார். மீதி இருந்த பாலை தனியாக எடுத்து கொதிக்க வச்சுருவேன். இது வந்து ஈவினிங் டீ போடுறதுக்கு யூஸ் ஆகும். மதியானம் சாப்பாடு செய்யும்போது திரும்பவும் ஒரு முறை கொதிக்க வச்சு வைக்கும்போது ஈவினிங் வரைக்கும் பால் கெட்டு போகாமல் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா பாத்திரத்தையும் நைட்டே வாஷ் பண்ணி வச்சுருவேன். காலையில் அவசரமாக சாப்பாடு செய்யும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கார சட்னி தான் செஞ்சுருந்தேன். ஸோ குட்டி பையனுக்கு தனியாக ஹோம்மேட் சர்லாக் செஞ்சு கொடுத்துட்டேன். காலையில் ஹஸ்பண்ட் வந்துட்டார். தோசை ஊற்றி கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு திரும்பவும் ஆஃபீஸ் கிளம்பிட்டார். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு குட்டி பையனுக்காக ஈரலும் எங்களுக்காக நுரையீரலும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வரைக்கும் நுரையீரல் நான் சமைச்சதே கிடையாது. ஸோ யூடியூப்பில் பார்த்துட்டு எப்படி செய்யலான்னு பிளான் பண்ணிவிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். எப்பவும் போல் கறியில் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். கடாயில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 4 வரமிளகாய் சேர்த்து சிம்லேயே வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு ஃபைன் பவுடரை அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். குட்டி பையனுக்கு நான்வெஜ்ஜில் முட்டைக்கு அப்புறம் ஈரல் தான் கொடுத்தோம். ஃபஸ்ட்லேருந்து இந்த மெத்தடில் தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இட்லி குண்டானில் ஈரலை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் இதை எடுத்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு கருவேப்பிலை மட்டும் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த இட்லி குண்டானில் வேக வைக்கும்போது தட்டில் மட்டும் இருக்க தண்ணியோடு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மட்டும் சால்ட் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். ஆல்ரெடி ஈரல் நல்லாவே வெந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணி வத்தலை வரைக்கும் நல்லா பிரட்டி விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போது குழம்பு செய்யறதுக்காக கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கறியை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்தேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை. நல்லா பெரட்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக மட்டும்தான் தண்ணி சேர்த்துருந்தேன். நான் பார்த்த வீடியோவில் நுரையீரல் கொதிக்க அது நிறைய தண்ணி விடுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி வைக்க வேணான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி வச்சுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சுருப்பேன். கறி நல்லாவே வெந்துருச்சு. குழம்பு உண்மையாகவே நல்லா டேஸ்ட்டாக வந்திருந்தது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா வந்திருந்தது. சைட் பை சைடு ரைஸும் வச்சுட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் குட்டி பையனுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 10th மந்த் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு கூட சொல்லலாம். எந்த தீமில் எடுக்கலாம் டிசைட் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 9 மாதம் வரைக்கும் 9 டிஃப்ரெண்ட்டான தீம்ஸில் ஃபோட்டோ எடுத்திருந்தோன்னு சொல்லியிருந்தேன். வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு தான் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னும் போது ஆல்ரெடி நிறைய ஐடியாஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ புதுசாக யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ வாங்கிட்டு வந்த திங்ஸ்லேருந்து கிளிட்டர் பேப்பர்லேருந்து 10 அப்படின்ற நம்பரை தான் கட் பண்ணணும். 10வது மாதம் ஃபோட்டோ ஷூட் அப்படின்றதுனால 10ன்றதை கட் பண்ணணும். ஸ்கேல் பென்சில் எதுவுமே இல்லைன்றதுனால இருக்கிற திங்ஸ் வச்சு ஹஸ்பண்ட் 10ன்றதை ரொம்ப அழகாகவே கட் பண்ணிட்டாரு. இதுதான் கிளிட்டர் பேப்பரில் அவர் கட் பண்ணியிருந்த 10. ரொம்ப அழகாக கட் பண்ணியிருந்தார். கலர் பேப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு 3D பேராஷூட் கட் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருந்தது. அதில் ஒரு ஈஸியான வீடியோவாக பார்த்து செலக்ட் பண்ணி இந்த ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு வந்த எல்லா கலர் பேப்பர்ஸுமே இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 4 கலர் 3 செட்டு வாங்கிட்டு வந்திருந்தார். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று நம்ம ஒட்டிட்டு நல்லா காய வச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா 3D ஷேப்பில் பேராஷூட் கிடைக்கும். இதை வாலில் ஸ்டிக் பண்ணிவிட்டு காற்றுல ஆடும்போது பார்த்தோன்னா 3D எஃபெக்டில் பேராஷூட் ரொம்ப அழகாக இருக்கும். வாங்கிட்டு வந்திருந்த எல்லா கலர்ஸையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி பேராஷூட் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் A4 ஷீட் வச்சு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நிறைய க்ளவுட்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எல்லா பலூனுமே ஊதி தனித்தனியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம்.
எல்லாமே ரெடி. ஃபைனலாக வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் டப்பில் என்னோடய ஷாலை கட்டி அந்த டப் வெளியே தெரியாத அளவுக்கு கவர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஃபைனலாக கட் பண்ண எல்லா கலர் பேப்பரையும் வாலில் ஒன்று ஒன்றா ஸ்டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபைனல் அவுட்லுக் பார்த்திங்கன்னா இதுதான். பேராஷூட் தீம் தான் க்ரியேட் பண்ணியிருந்தோம். இந்த டப்பில் குட்டி பையனை உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்தோம். சிம்பிளான தீமாக இருந்தால் கூட அதில் குட்டி பையனை உட்கார வச்சதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரான தீமாக மாறிடுது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.